ஏன்டா அம்மு, என்ன பார்க்காம இல்ல என்ன லவ் பண்ணாம இருந்திருந்தா நீ வேற ஏதாச்சும் பொண்ண லவ் பண்ணி இருந்திருப்பியா? அடப்போடி, யாரையும் லவ் பண்ணாம சிங்கிளா சுத்திட்டு இருந்திருப்பேன். டேய் வெண்ண, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? நான் கூட இருக்கும் போதே ஏதாச்சும் பொண்ணு போச்சுன்னா நீ அப்படி பாப்ப. இதுல வேற நீ சிங்கிளா சுத்திட்டு இருப்ப, நீ எங்கிட்டயே உருட்டிட்டு இருக்கியா? ஏய், அதுக்கு இல்ல கீதா, உங்களோட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா எண்டிங் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. டேய் அதான் நம்ம லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். இதுல நான் என்னடா சொல்ல போறேன்? சும்மா கேக்குற சொல்லு. சரி சொல்ற, நீ கேக்குறேன்னு. சரி சரி சொல்லு. அட, நான் காலேஜ் படிக்கும்போது என் கிளாஸ்ல ரேஷ்மான்னு ஒரு பொண்ணு இருந்தது தெரியுமா? ஓ அவளா? ஏய் பாத்தியா, குரல் மாறுது பாத்தியா? இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு. சரி சரி சரி, சும்மா சொன்ன சொல்லு. அவளை தாண்டி லவ் பண்ணிருப்பேன் நான், உன்னை லவ் பண்ணாம இருந்திருந்தா. ஓஹோ, எனக்கு அப்ப புரியலடா, இப்ப எல்லாமே புரியுது. என்னடி உனக்கு அப்ப புரியல, இப்ப எல்லாமே புரியுது? அதான்டா, நீ காலேஜ் படிக்கும் போது அப்பப்ப எம்மதமும் சம்மதம்னு ஸ்டோரி போடுவியல்ல, அதான் சொன்னேன்டா. ஏய், அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? நீ அந்த ரேஷ்மாக்காக தானே நீ இந்த ஸ்டோரி எல்லாம் போட்டு இருந்திருக்க. கீதா, நீ கேட்டேன்னு சொல்லி தானே கீதா சொன்னேன். புதஞ்சு போன விஷயத்தையெல்லாம் எடுத்து பேசுற வார்த்தையா? இல்லடா, இப்ப உங்ககிட்ட கேட்டங்காட்டி தானே தெரியுது நீ எவ்வளவு என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க. நீ நீ எத்தனை பொய் சொல்லிட்டு இருக்கியோ, நீ எத்தனை பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கியோ, எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலடா. நான் நீ உன்னை எப்படி நம்புறது? தயவு செஞ்சு இனிமேல் நீ என் கூட பேசாதடா, பேசிடவே செஞ்சிடாத, சரியா?